ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் நாம் எல்லாருமாக முழங்கால் படியிட்டு கடந்த நாட்கள் முழுவதுமாக தேவன் நம் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறார். இந்த புதிய நாளை காணும்படியான ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை பாதையில் அளவில்லாத அற்புதங்களையும் அதிசயங்களும் நன்மைகளும் கிருபைகளும் பிறகு செய்திருக்கிறார். அவர் செய்திருக்கிறதான எல்லா நன்மைகள் நிறைந்தவளாக இந்த காலை வேளை கர்த்தருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாமத்தை உயர்த்துவோமா? எல்லாருமாக முழங்கால் படிட்டு கர்த்தருக்கு ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, வல்லமையுள்ள தெய்வமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையுள்ளவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையுள்ளவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவரையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆலோசனை கர்த்தரையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையுள்ள தேவனையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய பிதாவையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சமாதான பிரபுவையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சகலத்தை படைத்தவரையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்து நிமித்தம் கூடியிருக்கிறார்களோ அவள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன தெய்வமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற காலை தோறும் கிருபை புதிதாக இருக்கிறது. இந்த காலை வேளை கர்த்தாவே புதிதான கிருபை நாளைகள் நிரப்புவீராக. ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, எங்கள் கண்மலையையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கோட்டையையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துர்கமையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ரட்சிக்கிறவரையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிறவரையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை சிறப்படுத்துகிறவரையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். செம்மையான பாதையில் வழிநடத்தக்கூடியதான தெய்வமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர கர்த்தாவே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்தவரே நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியின் மத்தியில் வாசம் செய்கிறவரையும் நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதி மந்தவமாக இருக்கிறவரையும் நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னவரையும் நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இருந்தவரையும் நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இருக்கிறவரையும் நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இனிமேல் வரப்போகிறவரையும் நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் வானங்களை விரித்த தெய்வமையும் நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் பூமியை அசிபாரப்படுத்தினவரையும் நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நட்சத்திரங்கள் பெயரிட்டு அழைக்கக்கூடியதான தெய்வமையும் நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்னு சொன்னவரையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர கர்த்தாவே, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதுமாக கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொண்ட மகா பெரிதான கிருபைக்காக இரக்கத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் அற்புதமாக வழிநடத்தினரே நன்றி செலுத்துகிறோம். உண்ண உணவு கொடுத்திரேன் நன்றி செலுத்துகிறோம். உடுக்க வஸ்திரம் கொடுத்திரேன் நன்றி செலுத்துகிறோம். இருக்க இடம் கொடுத்திரேன் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஒரே நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. இரக்கமுள்ள பிதாவையும் நடியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையில் கர்த்தாவை நோக்கி பார்க்கும்படியான கிருபையை கொடுத்தீரேன். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர கர்த்தாவே, இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நீதாமே தலைவராக வர வேண்டுமா? ஜெபிக்க நல்ல பாடலை கொடுங்க. பாடலை பாடும் பொழுது ஆவிக்குள்ளாக நிரம்பி கருத்தை உணர்ந்து பாடி துதிக்க கிருபையை கொடுக்க வேண்டுமா? ஜெபிக்கிறோம். ஜீவனில் ஆராதனை செய்யும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா? ஜெபிக்கிறோம். எங்கள் வாயை துதியினால திறக்கும்படியாக இரக்கம் செய்யணுமா? ஜெபிக்கிறோம். வரவேண்டிய எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை தடைகளை அகற்றி போட்டு கர்த்தாவே இந்த ஆலயத்தை ஆத்துமாக்களை நிரப்ப வேண்டுமா? ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல ஆளுகை செய்யும்படியாக நீதாமே கடந்து வர வேண்டுமா? ஜெபிக்கிறோம். நல்ல பாடலை கொடுங்க. ஆண்டவரே, நல்ல ஜீவனில் ஆராதனை செய்யும்படியாக கிருபையை கொடுங்க. நல்ல வார்த்தைகளை அனுப்புங்க. அந்த வார்த்தைகள் 30, 60, 100 பல்லை கொடுக்கும்படியாக எல்லாருடைய மனதில் விதைக்கப்படும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா? ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பெரிய பாடல் புத்தகத்தில் 41வது பாடலை பாடுவோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரம். நமக்கு ஜீவன் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய நாமத்தை நாம் புகழ்ந்தி பாட வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சேர்ந்து பாடலை பாடும். ஸ்தோத்திரம்.
ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதானை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதானை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தானை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தானை கேட்டு விடுதலை தருபவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. உலக தோற்றம் முதல் எனக்காய் அடிக்கப்பட்டீர். உலக தோற்றம் முதல் எனக்காய் அடிக்கப்பட்டீர். துரோகியாய் வாழ்ந்து என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர். துரோகியாய் வாழ்ந்து என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதானை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதானை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம்,
என் இயேசு ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு பாடலை பாடுவோம். பெரிய பாடல் புத்தகத்தில் ஸ்தோத்திரம் 43வது பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். பெரிய பாடல் புத்தகத்தில் 43வது பாடல். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவை உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேலையிலும் துதிப்பேன்றதான ஒரு பழைய பாடலை பாடி கர்த்தரை இந்த காலை வேளை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். பெரிய பாடல் புத்தகத்தில் 43வது பாடல். ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே தாரகம் நீரே, தாவரம் நீரே என் தஞ்சமும் நீரே. தாய் தந்தை நீரே தாரகம் நீரே, தாவரம் நீரே என் தஞ்சமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே பூவிலும் நீரே, வாரியில் நீரே என் வாஞ்சையும் நீரே. வானிலும் நீரே பூவிலும் நீரே, வாரியில் நீரே என் வாஞ்சையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பம் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடான் நேசர். துன்ப வேளையில் இன்பமும் நீரே,
மாறிடா நேசர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம் என் நண்பனும் நீரே. ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம் என் நண்பனும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை வந்திருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேளை நாம் எல்லாருமாக முழங்கால் படிட்டு நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளை தேவன் தயவாக இறங்கி மன்னிக்கும்படியாக, நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக, இந்த ஜெப வேளைக்கு தேவன் நம்மை தகுதிப்படுத்தும்படியாக, நம்முடைய எல்லா விதமான பாவங்களை தேவன் தயவாக நம்மை விட்டு அகற்றி போடும்படியாக ஜெபிக்க போகிற. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கப்பெறுவான் வார்த்தையின்படியாக. ஆண்டவரே, இந்த காலை வேளை எல்லாருடைய பாவங்களை மன்னிங்கப்பா, இந்த குற்றங்களை மன்னிங்கப்பா, இந்த குறைகளை மன்னிங்கப்பா, எங்களை எல்லா அக்கிரம அநியாயங்களை நியாயக்கரைகள் மன்னிங்கப்பா என்று சொல்லி கர்த்தர் சமூகத்தில் நம்ம எல்லாருடைய பாவங்களை அறிக்கையிடலாங்களா? எல்லாருமாக வாயை திறந்து நடுவரே எல்லாரையும் கழுவுங்கப்பா, இந்த ஜெப வேளைக்கு தகுதிப்படுத்துங்கப்பா என்று சொல்லி கர்த்தர் ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிருபையுள்ள தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகிமையுள்ளவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்கள் எல்லாருடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளை தயவாக நீ இறங்கி மன்னிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகளால் செய்த எல்லா பாவங்களை மன்னிங்க, இருதயத்தின் நினைவுகளால் செய்த எல்லா பாவங்களை மன்னிங்க, யோசனைகளால் செய்த எல்லா பாவங்களை மன்னிங்க கர்த்தாவே. எங்களுடைய எல்லா பெருமைகள் ஆணவங்கள் அகங்காரங்கள் கீழ்ப்படியாமல் முரட்டாட்டுகள் எல்லாம் ஆண்டவரை எங்கள்கிட்ட அகண்டு போகும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா ஜெப குறைகளை மன்னிங்க, வேதம் வாசிக்காத குறைகளை மன்னிங்க, ஊழியம் செய்யாத குறைகளை மன்னிங்க. ஆண்டவரே, பாதையில் நடக்காத எல்லா பாவக்குற்றங்கள் தயவாக இறங்கி மன்னிக்க வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கப்பட்ட வசனத்தின்படியாக இந்த கால வேளை எங்கள் ஒவ்வொரு உள்ளும் புறமாக நீ கழுவ வேண்டுமா ஜெபிக்கிறோம். வாயின் வார்த்தைகள் ஆண்டவரே நாங்கள் ஒழுங்காக பேசும்படியான கிருபையை கொடுப்பீராக. ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஏற்பட்ட ஒருவர் நம்முடைய பாவங்களால் தேவன் மன்னிக்க முடியாக, நம்மை பரிசுத்தப்படுத்த முடியாக, ஜெப வேளைக்கு தகுதிப்படுத்த முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர கர்த்தாவே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
தகுதிப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமே. தேவன் தாமே நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்ம எல்லாருடைய பாவங்களை மன்னித்து இந்த ஆராதனைக்கு நம்ம தகுதியாக்கிட்ட மகா பெரிதான கிருபைக்காக எல்லாரும் கர்த்தரை நன்றி செலுத்தலாங்களா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர கர்த்தாவே. பாவங்களை மன்னித்தீர், என் நோய்களை குணமாக்கினீர். பாவங்களை மன்னித்தீர், என் நோய்களை குணமாக்கினீர். என் பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டீர். என் பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டீர். சந்தோஷமே சமாதானமே என் வாழ்வில் நீரே தந்தீர். சந்தோஷமே சமாதானமே என் வாழ்வில் நீரே தந்தீர். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரீர். என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரீர். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரீர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். சபையாருக்கு அருக்கன் காரியங்கள் சபைக்காக ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு மதியம் சரியாக 2 to 3 மணிக்குள்ளாக சுவிசேஷம் அறிவிக்கக்கூடியதான அருமையான சகோதரர்கள் நம்முடைய சபைக்கு வர இருக்கிறாங்க. இன்றைய தினத்தில் மதியானம் 3 மணியிலிருந்து இரவு ஒரு 8 அல்லது 9 மணி வரலுமாக ஒரு 5 இடங்களில் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கொடுக்கலாம் என்று வாஞ்சித்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இன்றைய மாலை நேரத்தில் மழை இல்லாதபடிக்கு எந்த விதமான இயற்கை ஸ்தோத்திரம் சீற்றங்கள் இராதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபம் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், இன்றைய தினத்தில் எத்தனை குடும்பங்களை கர்த்தர் நமக்காக அவர் ஸ்தோத்திரம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அத்தனை குடும்பங்களை ரட்சிக்கும்படியாக, அவர்களை சபை கொண்டு சேர்க்கும்படியாக, பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையை கொடுக்கும்படியாக அதற்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், இன்றைய தினமானது நமக்கு ஒரு விசேஷ தினம். ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலிருந்து கர்த்தர் நம்முடைய சபைகளுக்கான ஆத்துமாக்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கொடுப்பதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார். சோர்வில்லாதபடிக்கு ஸ்தோத்திரம் உற்சாகத்தோடு அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு தேவன் நமக்கு பலத்தை கொடுக்கும்படியாக நான் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். இந்த ஊழியங்களை செய்வது என்பது அவளிதான காரியம் அல்ல. கர்த்தருடைய ஊழியம் என்பது விலையேற பெற்றது, உன்னதமானது, பரிசுத்தமானது. அதற்கு ஈடு இணையே கிடையாது. உலகத்தில் நம்ம எத்தனையோ வேலைகளை பார்க்கலாம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது என்பது அவ்வளவு ஸ்தோத்திரம் உன்னதமான வேலை. மனம் திருப்புகிறதான ஒரே ஒரு பாவி, அந்த பாவி நிமித்தமாக பரலோகமானது மிகுந்த சந்தோஷம் அடைகிறதாக வேத புத்தகம் சொல்லுகிறது. இன்றைக்கு மதிய நேரத்தில் நம்ம எத்தனை நபர்களை கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக நடத்துகிறோமோ அத்தனை மிகப்பெரிய சந்தோஷமானது பரலோகத்தில் உண்டாகும் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்குது. அதனால் இந்த ஊழியர்களுக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இன்னும் அடுத்த மாதம் இருக்கிறது. அடுத்த மாதத்தில் ஒரு விசேஷித்த மாதமாக அது மாறும். எனக்கு அந்த மாதம் முழுவதுமாக உபவாச ஜபங்கள், ஸ்தோத்திரம், விசேஷித்த வீடு சந்திப்புகள், கிறிஸ்து பிறப்பினுடைய ஆராதனை, அதை தொடர்ந்து புதிய வருஷ ஆராதனை என்று தொடர்ந்து அந்த மாதம் முழுவதுமாக நமக்கு ஒரு விசேஷித்த மாதமாக இருக்கும். அதனால் அந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, அந்த மாதத்தில் கர்த்தர் தம்முடைய பெரிதான திட்டங்களை அவர் நம்மை கொண்டு நிறைவேற்றும்படியாக அதற்காக ஜெபிக்கும்படியாக அன்பர் கேட்டுக்கொள்கிறேன். திருக்காட்டுப்பள்ளி, திருவையாறு, போதுலூர், கச்சமங்கலம் சபைகளில் இருக்கிறதான எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்ததாமே ஆசீர்வதிக்கும்படியாக, அதை பெருக செய்யும்படியாக, அவர்களை கொண்டு கர்த்தர் இன்னும் அநேக புதிய ஆத்மாக்களை சபைகளை சேர்க்கும்படியாக இதற்காகவும் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதனால் கர்த்தர் சமூகத்தில் வந்திருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் நிச்சயமாக இதற்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை ஸ்தோத்திரம்
அநேக ஊழியங்களை செய்வதற்கு அவர் பலப்படுத்துவார். ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது தான் கர்த்தர் எல்லாவற்றையுமே கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒன்றுமே இல்லாதபடிக்கு நம்ம இந்த திருச்சி பட்டத்துக்கு வந்தோம். கர்த்தர் நம்மை நம்பி ஒரு ஊழியத்தை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம், ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். ஊழிய பாதைகளை திறந்து கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாத கதவுகளை திறப்பேன் என்று வாக்குத்தத்தம் அருளி இருக்கிறார். இதையெல்லாம் நம்பி தான் நம்ம என்ன பண்ணோம்னாக்க கர்த்தருடைய சமூகத்தில் இந்த ஊழியை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால நம்மோடு கூட இணைந்து ஊழிய செய்யக்கூடியதான எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, இன்னும் அநேக ஆயிரக்கணக்கான நன்மைகளை கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாக, இந்த ஊழியர்களை ஜெபிக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொண்டு முடிக்கிறதுக்கு தாம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளை நாம் எல்லாருமாக எழுந்து நின்று கர்த்தர் சமூகத்தில் அவரை துதிக்க போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்தில் கடந்து வரும்படியாக, எல்லா விதமான பலவீனங்கள் சுகவீனங்கள் நம்மை விட்டு அகன்று போகும்படியாக, இந்த காலை வேளையில் தம்முடைய புதிதான கிருபையினால தேவனை நிரப்பும்படியாக நாம் எல்லாருமாக முழங்க ஸ்தோத்திரம் எழுந்து நின்று கர்த்தர் சமூகம் ஜெபிக்கலாங்களா? ஆண்டவரே, இந்த காலை வேளையில் துதிக்கும்படியான கிருபையை கொடுத்திரே, நீ ஆராதிக்கும்படியான கிருபையை கொடுத்திரே, நீ நாமத்தை தொழுது கொள்ளும்படியான கிருபையை கொடுத்திரே, எங்கள் மத்தியில் கடந்து வாங்கப்பா, எங்களை தொடுங்கப்பா, எங்களை தொட்டு பலப்படுத்துங்கப்பா என்று சொல்லி கர்த்தர் சமூகத்தில் எல்லாம் ஜெபிக்கலாங்களா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர கர்த்தாவே, இந்த கால வேளையிலே மெய் ஆராதிக்கும்படியான கிருபையை கொடுத்திரே, நாமத்தை உயர்த்தும்படியான கிருபையை கொடுத்திரே, உமக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லமையுள்ள தெய்வமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையுள்ளவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையுள்ளவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக, எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக, எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஹல்லேலூயா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. பெரிய பாடல் புத்தகத்தில் 736வது பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஸ்தோத்திரம் ஆர்ப்பரிப்போம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், அந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாங்களா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர கர்த்தாவே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா
ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்டிக்க வந்து முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்டிக்க வந்து முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதுமாக தேவன் நம்மோடு கூட இந்த மகா பிரதான கிருபைக்காக எல்லாரும் கர்த்தர் நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. நடியோடு ஸ்தோத்திர. காரில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாதையில் அவரின் பாதையில் ஒளியாய். ஸ்தோத்திரம். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. நம்முடைய காரில் போன்றதான அந்த வாழ்க்கை பாதையில் அவர் நமக்கு ஒளியாக வந்திருக்கிறார், வெளிச்சமாக வந்திருக்கிறார். நம்முடைய கால்கள் இடராதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ குறைவுகள், எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ பாடுகள் எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ளும்படியாக அதன் வழியாக நடந்து வரும்படியான கிருபை தேவன் கொடுத்திருக்கிறார். எல்லாருமாக வாயை திறந்து கர்த்தர் சமூகத்தில் துதிக்கலாங்களா? ஆண்டவரே, எங்களை நடத்தினீரே, எங்களை உணர்த்தினீரே, ஆண்டவரே எங்களோடு கூட இருந்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லலாங்களா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவர் என் பாதையில் ஒளியா.
ஒளியாய் காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவர் என் பாதையில் ஒளியார் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. ஒரே மக்களாக நன்றி செலுத்துகிறேன். பாதுகாத்து கொண்டிறேன், தூக்கி சுமந்தீரேன், உயர்த்தினீரேன், அடையாளப்படுத்தினீரேன், எங்களோடு கூட இருந்தீரேன். ஆண்டவரே, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான ஆண்டவரே ஆசீர்வாதங்களால் நிரப்பினீரேன். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. கிருபையுள்ள தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. என்பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என்பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான். எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம், ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம், ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவாத்தை தேடு, ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவாத்தை தேடு, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை
அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான் பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காவின் ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காவின் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஹோசேனு ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஹோசேனு ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு இந்த காலை வேளையில தாவி நோக்கி பார்ப்பதுங்களை கொடுத்த மகா பெரிதான கிருபைக்காக இரக்கத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. உருவாக்கினதான தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்கக்கூடியதான தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா இடங்களில் நிறைந்திருக்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தாவே வல்ல மேல கரத்தை நீட்டி எங்களை தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்கப்பா, எங்களை சிறப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே உமோடு கூட இணைந்திருக்கும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஜெபத்தின் ஆவியினாலே நிரப்புவீராக, விண்ணப்பத்தின் ஆவியினாலே நிரப்புவீராக, வேண்டுதலின் ஆவியினாலே நிரப்புவீராக. எந்நேரமும் கர்த்தாவே ஜெப துணியானது இருதயமாகிய அந்த பலிபீடத்தில் ஏறெடுக்கும்படியான கிருபையினை கொடுப்பீராக. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இதனால துதித்ததானும் ஸ்தோத்தரித்ததானும் ஆராதித்ததானும் நாமத்தை மகிமைப்படுத்தியதான எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பேர்பராக தொட்டு ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே பிள்ளைகளுடைய எல்லா எதிர்கால வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. எண்ணங்கள் ஏக்கங்கள் வெறுப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். உட்காருவோம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கதான எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நான் மீண்டுமாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த நாளில் கூட கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வருவதற்கு தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த மகா பெரிதான கிருபைக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸ்தோத்திர. பிரசங்கின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிக்கலாங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரசங்கின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் ஸ்தோத்திரம். போதும் பாருங்க, ரொம்ப அருமையான வார்த்தை. அவர் ஒவ்வொன்றையும் அதினதின் காலத்திலேயே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்றதான வார்த்தை. ஸ்தோத்திரம். நேர்த்தி, ஒரு ஒழுங்கு, ஒரு கிரமத்தை கர்த்தர் தம்முடைய படைப்பில் அவர் முதன்மையாக வைத்திருக்கிறார். நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் நீங்கள் வானத்தை அவர் படைக்கும் பொழுது வானத்திலிருந்து கீழே இருக்கக்கூடியதான சகல ஜீவராசிகளையும் அவர் படைக்கிற வரைக்கும் கர்த்தருடைய வேத புத்தகம் தேவன் அதை நல்லது என்று கண்டார். அதில் எந்த விதமான குறைவுகளும் கிடையாது. அதில் எந்த விதமான ஸ்தோத்திரம் மாறுபாடான காரியங்களும் கிடையாது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கை பாதையில் தேவன் செய்வதாக அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறதான எல்லா காரியங்களுமே நேர்த்தியாக அது அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் ஏன் என் வாழ்க்கையில் குறை? அப்புறம் ஏன் என் வாழ்க்கையில் நிறைய இடர்பாடுகள்?
ஏன் என் வாழ்க்கை பாதையில குறைவுகள், ஏன் என் வாழ்க்கை பாதையில நிறைய நெருக்கங்கள் என்று நாம் கேட்போமானால், ஸ்தோத்திரம், நம்முடைய சுய எண்ணங்களுக்கும் திட்டங்களுக்கும் நம்மளை ஒப்பு கொடுத்துருக்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் எதை செய்ய சொன்னாரோ, எதை அவர் இந்த குறைந்த வாழ்க்கை பாதையில் நமக்காக அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அதற்கு நாம் கீழ்ப்படியாதபடிக்கு நம்முடைய சுய எண்ணங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், நித்தியத்தையும் அவர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். ஸ்தோத்திரம். சகலத்தையும் அதினதின் காலத்தில், உங்களுக்கு ஒரு காலத்தை தேவன் நியமித்திருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு ஆயுசு நாட்கள் 70 வருஷமாக இருக்குமானால் அல்லது 80 வருஷமாக இருக்குமானால், எந்தெந்த வயதில் எந்தெந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை பாதையானது எப்படி அது மாற வேண்டும் என்று தேவன் திட்டம் பண்ணியிருக்கிறாரோ அந்த வண்ணமாகவே அது நடக்கும். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நீங்கள் இடத்துல வாசிப்போம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 42வது அதிகாரம் 13வது வாசிக்கலாங்களா? 42வது அதிகாரம் 13வது. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து நம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். 43:13 வாசிப்போம். அப்படியே. நாள் உண்டாகாததற்கு முன் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. அவர்தான் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர். அந்த தேவன் செய்வதை தடுப்பவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தை மாற்றி அமைப்பதற்கு எனக்கு பலம் உண்டு, இந்த உலகத்தில் நாளைக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத திட்டம் பண்ணக்கூடியதான பலம் என்னிடம் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தாக்க அவர்கள் சொல்லக்கூடியதான வார்த்தைகள் தீர்க்க தரிசனத்தை போலவே நிறைவேறக்கூடியதாக இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் ஒவ்வொன்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கிறேன், நான் செய்வதை தடுப்பவன் யார் என்றதான அந்த கேள்வியை முன் வைக்கிறார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு மனுஷன் எவனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடிக்கு சில காரியங்களை தேவன் அவர் என்ன பண்றாருனாக்க மறைவாக வைக்கிறார். அதனால ஆதி முதல் தேவன் செய்வதை மனுஷன் கண்டுபிடியாதபடிக்கு அதை மறைத்து வைத்ததாக பிரசங்கின் புஸ்தகம் சொல்லுகிறது. மீண்டுமாக எடுத்து வாசிக்கலாங்களா பிரசங்கின் புஸ்தகத்தை? சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் சகலத்தையும் உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அவருடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியைகளை மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. நான் என்ன சொல்லலாம், நாளைக்கு காலையில் 7 மணிக்கு இப்படி நடக்கும், நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு இது நடக்கும், இது என்னால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லக்கூடியதான ஒரு ஸ்தோத்திரம் சுய தம்பட்டத்தை நான் வெளிப்படுத்த முடியும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, நான் செய்வதை தடுப்பவன் யார்? கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வதாக அவர் திட்டம் பண்ணி இருப்பாரானால் நிச்சயமாக நம்மால் தடுக்க முடியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில ஏன் இவ்வளவு கடுமையான வார்த்தையானது கொடுக்கப்படுகிறது? இது கடுமையான வார்த்தை அல்ல. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதத்தை எப்பொழுது செய்ய வேண்டும், எந்த ஸ்தோத்திர நன்மையை உங்களுடைய கரங்களில் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதை மனுஷன் கண்டுபிடியாதபடிக்கு, நீங்களே உங்களால் கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு உங்களுடைய கரங்களிலே கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை பாதையிலே அந்த நன்மைகளை நிறைவேற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை, ஆதி முதலாக அந்த மட்டும் தேவன் செய்கிறதான காரியத்தை நீங்களோ நானோ எந்த ஒரு மனுஷனோ கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு அதை மறைத்து வைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ரகசியமானது தேவனுக்குரியது. அந்த ரகசியத்தை ஆராய்வதற்கு தான் இன்றைக்கு இருக்கக்கூடியதான ஊழியக்காரர்களும் கர்த்தருடைய ஜனங்களும் முயற்சி பண்றாங்க. ஸ்தோத்திரம். 7 கலசங்களானது வெளிப்படுத்துகிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எப்பெல்லாம் உடைக்கணும், யார் உடைப்பான், எப்பொழுது வெளிப்படும் என்றதான அந்த ஆராய்ச்சியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அவங்க என்ன பண்ணாங்க, ஈடுபடுறாங்க.
இந்த தரிசனம் நிறைவேறிடுச்சு, இந்த முத்திரை உடைக்கப்பட்டு விட்டது, இது நிறைவேறிடுச்சுன்னு சொல்லி அதை குறித்ததான மிகப்பெரிய வியாக்கியானங்களும் ஸ்தோத்திரம் பிரசங்கங்களும் இன்றைக்கு உலகத்தை அது வளம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையானது நான் என்ன செய்வேன் என்பது எந்த ஒரு மனுஷனும் அறியாதபடிக்கு அதை நான் மறைத்து வைத்திருக்கிறேன் என்றதான வார்த்தையை தேவன் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய காலை வேளையில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கை பாதையில் எப்பொழுது ஆசீர்வாதம், எப்பொழுது நன்மை, எப்பொழுது கிருபை, எப்பொழுது உங்களை உயர்த்தக்கூடியதான அந்த நேரம் என்பதை தேவன் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். நாமளும் நம்புறோம், இந்த வருஷத்துக்குள்ள நடக்கும், இந்த மாதத்துக்குள்ள நடக்கும், இந்த வாரத்துக்குள்ள நடக்கும், இந்த நாளுக்குள்ள நடக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவங்களுக்கு அந்த விசுவாசத்துக்கு தக்கதாகவே அது நிறைவேறக்கூடியதாகவும் இருக்கிறது. அதில் மாற்றமே கிடையாது. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறான். அவன் எதையெல்லாம் விசுவாசித்தானோ, எதையெல்லாம் கர்த்தர் சமூகத்தில் விரும்பினானோ அதையெல்லாம் கர்த்தர் அவனுக்காகவே வாய்க்க பண்ணினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பாதையிலும் தேவன் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவதற்கு, நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். எந்த மாற்றமும் கிடையாது. ஸ்தோத்திரம். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். நீங்கள் விசுவாசித்தாக்க நிச்சயமாக உயர முடியும். ஸ்தோத்திரம். நீதிமான் பனையை போல செழிப்பான், நீதிமான் செழிப்பான். இந்த வார்த்தையெல்லாம் தவறு கிடையாது, பொய்யும் கிடையாது. தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோன்னு சொல்லி வேத புத்தகம் தேவனை குறித்து அது இவ்வாறாக உயர்த்தி கூறுகிறது. ஸ்தோத்திரம். அவர் பொய் சொல்வதற்கு மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. சொல்லிட்டார் நாக செய்வார். ஆனால் சொல்லியதான அந்த வேத வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கை பாதையில் நான் பெறுவதற்கு தடையாக இருக்குமானால், தகுதி இல்லாமல் இருக்குமானால் அந்த வார்த்தை நிறைவேறாது. அவர் சொன்னார், செய்யல. பெறக்கூடியதான அந்த தகுதி இருக்குதா? பெற்றுக்கொள்வதற்கான அந்த தகுதியை நீ பெற்றிருக்கிறாயா? ஸ்தோத்திரம். கர்த்தர் விரும்புகிறதான பரிசுத்தமும், கர்த்தர் விரும்புகிறதான கீழ்ப்படிதலும், கர்த்தர் விரும்பக்கூடியதான அந்த ஸ்தோத்திரம் உயர்வான எண்ணங்களும் உன்னை இருந்தாக்க கர்த்தர் உனக்கு எதையை ஆயந்து பண்ணி வச்சிருக்கிறாரோ அது நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கை பாதையில் அதை நிறைவேறும், பழிக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சில நேரங்களில் நம்ம முறுமுறுக்கிறோம், ஆண்டவரே இத்தனை வருஷமா ஜெபிக்கிறேன், எனக்கு இந்த காரியம் நிறைவேறல. ஒரே வார்த்தையில் தேவன் சொல்வாரு, நான் எதிர்பார்க்கிறதான தகுதியை நீ உயர்த்தி கொள்ளவில்லை. எது தகுதி? பரிசுத்த தகுதியா இருக்குது, சத்தியத்தை சத்தியமா பேசுவது தகுதியா இருக்குது, வேத புத்தகத்தை படிப்பது தகுதியாக இருக்குது, ஜெபிப்பது தகுதியாக இருக்குது, கர்த்தரை போல மாறுவது தகுதியா இருக்குது. இது இல்லாதபடிக்கு நான் ஜெபிக்கிறேனாக்க எதற்காக ஜெபிக்கிற, ஏன் ஜெபிக்கிற, ஜெபித்து அதனால் உனக்கு என்ன லாபம் என்றதான அந்த நோக்கம் இல்லாதபடிக்கு ஜெபிக்கக்கூடிய நபராக இருக்கிறோம். இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையானது பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு பாத்திரம் இருக்குமானால் அந்த பாத்திரத்துடைய மேலே இருக்கக்கூடியதான மூடி இருக்குதான மூடியை திறக்கணும், அப்பதான் அதுக்குள்ள நிரப்பப்பட முடியும். ஒருவேளை ஒரு பாத்திரத்தில் இருக்கக்கூடியதான மூடியை போல உங்களுடைய வாழ்க்கை பாதையில் ஏதோ ஒன்று உங்களை மூடி வைத்திருக்கலாம் அல்லது தடுத்து கொண்டிருக்கலாம். அது உங்களுக்குள்ளாக தேவ ஆசீர்வாதத்தையும் தேவன் அருளக்கூடியதான நன்மைகளை தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பாக இருக்குதா என்பதை நீங்கள் நன்றாக நிதானித்து அறிந்து கண்டுபிடித்து அதை நீக்கணும். ஸ்தோத்திரம். எனக்கு கர்த்தருடைய வேத புத்தகமானது 2 வார்த்தைகள் சொல்கிறது. ஒன்று பழைய துருத்தி, இரண்டு புதிய துருத்தி. திராட்சை ரசத்தை சேர்த்து வைப்பதற்கு, ஸ்தோத்திரம், அந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி தண்ணீரையும் திராட்சை ரசத்தை சேர்த்து வைப்பதற்கு துருத்திகளை, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஜனங்களும் உலக பிரகாரம் ஜனங்களும் அவங்க செய்து வைத்தார்கள். அதற்குள்ளாக தண்ணீரோ திராட்சை ரசமோ சேர்த்து வைக்கப்படும். புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயை திறந்து போதிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். பழைய துருத்தியில புதிய திராட்சை ரசத்தை நீங்கள் ஊற்றி வைத்தாக்க அந்த பழைய துருத்தி என்ன ஆகுனா கிழிஞ்சு போயிடும். ஸ்தோத்திரம். அப்ப புதிய திராட்சை ரசத்தை சேர்த்து வைப்பதற்கு நீங்க புதிய துருத்தியை தான் பயன்படுத்தணும். பழைய திராட்சை ரசத்துக்கு பழைய துருத்தி பரவாயில்ல, ஆனால் புதிய திராட்சை ரசத்துக்கு புதிய துருத்தி அவசியமாக இருக்கிறது. புதிய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீங்கள் புது படைப்பாக மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்க கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதான தகுதியோடு, பரிசுத்தத்தோடு, ஸ்தோத்திரம், அதற்குரியதான பலத்தோடு இருக்க வேண்டும். கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் நான் பெற்றுக்கொள்றேன், ஆனால் என்னால் அதுக்கு பலம் இல்லை, அதை நிறைவேற்ற முடியாது. கர்த்தர் சமூகத்தில் கேட்குறோம், ஆண்டவரே எனக்கு இவ்வளோ ஊழியங்கள் வேணும்ப்பா, இவ்வளோ ஆத்மாக்கள் வேணும்ப்பா, இவ்வளோ சபைகள் வேணும்ப்பானாக்க அதை நிர்வகிக்கக்கூடியதான பலம் இருக்கிறதா? அதற்காக ஓடக்கூடியதான வேகம் இருக்கிறதா? அதை நீங்கள் நிறைவேற்றக்கூடியதான வாஞ்சையோடு இருக்கிறீங்களா?
எல்லாரும் கேட்கலாம். இந்த உலகத்திலே எல்லா ஜனங்களும் கேட்குறாங்க, ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க. எல்லாரும் கேட்கக்கூடியவங்க தான். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தான் கேட்குறாங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல சபையை கொடுங்கப்பா, நல்ல ஆத்துமாக்களை கொடுங்கப்பா, நல்ல கிளை சபையில கொடுங்கப்பா, நல்ல ஊழியக்காரர்களை கொடுங்கப்பா, நல்ல ஆத்துமாக்களை கொடுங்கப்பா, ஆண்டவரே எல்லா ஊழியம் செய்யக்கூடியதான கிருபையை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் கேட்கதான நாம அதற்குரியதான தகுதியை நாம ஸ்தோத்திரம் மேம்படுத்திக் கொள்கிறோமா? பலம் இருக்கிறதா? வாஞ்சை இருக்கிறதா? விருப்பம் இருக்கிறதா? கர்த்தருடைய வேத புத்தகம் வாஞ்சையும் விருப்பத்தையும் அவரே நமக்காக உருவாக்கக்கூடிய தேவனாக இருந்தாலும் கூட அந்த வாஞ்சையும் விருப்பத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு நீங்க கர்த்தருடைய சமூகத்தை காத்திருக்கிறீங்களா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலையில் கர்த்தருடைய வார்த்தையானது மிக அழகாக சொல்லுகிறது, அவர் செய்வதை தடுப்பவன் யார்? வேத புத்தகத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படுமானால் அந்த வார்த்தையானது நிறைவேறாமல் இருக்காது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கை பாதையில் நன்மைகளை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதை தடுப்பவன் யார்? உங்களை உயர்த்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அதை தடுப்பவன் யார்? உங்களை ஸ்தோத்திரம் உயர்ந்த கண்மலையின் மேல் நிறுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அதை தடுப்பவன் யார் என்றதான அந்த ஆசீர்வாதமான வார்த்தையானது இந்த காலை வேளை கொடுக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு இதை கேட்கதான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை சகலத்தின் அதினத்தின் காலத்திலே நேர்த்தியாக செய்யதான தேவன் நேர்த்தியாக நடத்தினாரே, அந்த வழியை பார்த்து கர்த்தர் நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம். எங்க போறது தெரியல, யாரை நம்புறது தெரியல, எங்க நான் தங்குவது தெரியல, எது எனக்கு கொடுக்கப்படுது தெரியல, இது எல்லாமே தெரியலங்கும் போது கர்த்தர் உங்களை அதினதின் காலத்தில் நேர்த்தியாக நடத்தி உங்களை கொண்டு வந்து உயர்வான இடத்துல நிறுத்தி இருக்கிறாரே, அந்த உயர்வான நன்மையை இன்றைக்கு நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 50வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 20வது வசனம் வாசிக்கலாங்களா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50வது அதிகாரத்தில் 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. நேர்த்தியாக செய்கிறவர், அவர் செய்வதை ஒருவரால் தடுக்க முடியாது என்று சொல்லி அதற்காக ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறதான தேவன் உங்களை வாழ்க்கை பாதையில ஒரு சில நபர்கள் தீமைகளை செய்வதற்காக ஆயத்தமாக இருக்கலாம், அல்லது தீமை செய்தே இருக்கலாம். துரோகத்தின் மத்தியில நீங்க என்ன பண்ணிருக்கலாம்? உங்க வாழ்க்கை பாதையை கடந்து வந்திருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. யோசேப்பு தனக்கு தீமை செய்ததான தன்னுடைய சகோதரர்களையோ, ஸ்தோத்திரம், தனக்கு விரோதமாக எழுப்பியதான மற்ற குடும்பத்தாரையோ அவன் வெறுக்கவில்லை. ஸ்தோத்திரம். ஒரு வீட்டில் போய் அவன் வேலைக்காரனா இருக்கிறான், அடிமையாக இருக்கிறான். ஸ்தோத்திரம். சிறைச்சாலைக்கு போகிறான். சிறைச்சாலைக்கு போயிட்டு திரும்ப வரக்கூடியதான அந்த யோசேப்பு எகிப்தினுடைய மிகப்பெரிய அதிபதியாக மாறுகிறான். உன்னுடைய வார்த்தையே அல்லாமல் ஒருவனாகவும் தன்னுடைய காலையாவது கையாவது இங்கே அசைக்க கூடாது என்று சொல்லி பார்வன் சொல்றான். அப்ப பாருங்க, எவ்வளவு பெரிய உன்னதமான ஸ்தானத்துக்கு இந்த யோசேப்பு போகும் பொழுது தன்னுடைய பழி வாங்கக்கூடியதான எண்ணத்தை அவன் முற்றிலுமாக ஒழித்தவனாக தன்னை அடையாளப்படுத்துகிறான். ஸ்தோத்திரம். பாருங்க, விற்கப்பட்டதான யோசேப்பை, ஸ்தோத்திரம், யோசேப் என்று அறியாதபடிக்கே யோசேப்புடைய சகோதரர்கள் எகிப்திலே வந்து அவனை சந்திக்கிறாங்க. சந்தித்த பொழுது யோசேப்பு அறிந்து கொண்டான் தன்னுடைய சகோதரர்கள் இவங்க தான் என்று. ஆனால் சகோதரர்களுக்கு தெரியல யோசேப்பு இவன் தான் என்று சொல்ல. எனக்கு அவங்க நினைச்சாங்க, இன்றைக்கு அவன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறானோ மரித்து இருக்கிறானோ யாருக்கு தெரியும், விற்றாயிட்டு அவன் எங்கேயாவது ஒரு அடிமையாக இருப்பான், எங்கேயாவது கெட்டு போயிருப்பான், எங்கேயாவது மரித்து இருப்பான், அல்லது ஏதோ எளிமையான ஒரு குடும்பத்தை நடத்தி கொண்டிருப்பான்னு சொல்லி பலவிதமான எண்ணங்களோடு இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க, ஒன்றுக்குமே உதவாததான அந்த யோசேப்பை தேவன் அந்த எகிப்து தேசத்திலே விற்று எகிப்து தேசத்துடைய அடிமையாக மாறி ஒரு வீட்டிலே வேலைக்காரனாக வேலை பார்த்து குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்கு போய் மீண்டுமாக வெளியில வந்து மறுபடியும் சிறைச்சாலையில் போய் இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடியதான 2 நபர்களுக்கு தரிசனத்தை விளக்கி அந்த தரிசனத்தின் மூலமாக ராஜா கண்டதான சொப்பனத்துக்கு பதிலை கொடுக்கக்கூடியதான ஒரு பெரிய கிருபை பெறுகிறான். ஒரு பெரிய ப்ராசஸ். 13 வருஷங்கள் இந்த யோசேப்பு அந்த சிறைச்சாலையிலும் அடிமைத்தன வாழ்விலும் நெருக்கத்திலும் உபத்திரவத்திலும் எல்லா இழப்புகள் மத்தியிலும் என்ன பண்ணானாக கர்த்தர் சமூகத்தில் நீதிமானாக இருக்கிறார். அதான் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். ஸ்தோத்திர. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பு சொல்றான் பாருங்க, மீண்டுமாக அந்த வாசிக்கலாங்களா? 20வது வாசிப்போம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்கள் உயிரோடே காக்கப்படும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கை பாதையில தீமைகள் நன்மையாக மாறப்போகிறது. நெருக்கத்தை கொடுத்ததான நபர்களுக்கு முன்பாக உங்கள் வாழ்க்கை பாதையானது
அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நன்மையை காணும்படியாக தேவன் உங்களை உயர்த்தப் போகிறார். அத்தினத்தின் காலத்தில் நேர்த்தியாக செய்யதான தேவன் யோசேப்புடைய வாழ்க்கை பாதையில் ஒரு உயர்வை கொடுக்கும்படியாக ஏறத்தாழ 13 ஆண்டு காலங்கள் அவன் புடமிடப்பட்ட ஒரு நபராக அவன் காணப்பட்டான். சிறைச்சாலையில் அவனுடைய கால்களில் விலங்குகள் மாட்டப்பட்டிருந்ததாக சங்கீதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம் பாருங்க, சிறைச்சாலை வாழ்க்கை கடினமான வாழ்க்கை, தேவையற்றதான மன உளைச்சல், தேவையற்றதான மனக்கவலை, எதிர்கால பயங்கள், அது மாத்திரமல்ல அடிகள், தூசணங்கள், சில நேரங்களில் ஸ்தோத்திரம் சகிக்க முடியாதான பாவ குற்றங்கள் எல்லாவற்றுக்கும் மத்தியில் ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. சூழ்நிலைகள் எதிராக இருக்கிறது, மனிதர்கள் எதிராக இருக்கிறாங்க. ஆனால் அதன் மத்தியில் இருக்கக்கூடியதான ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கை பாதையை கர்த்தருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறான். ஸ்தோத்திரம். இன்றைக்கு இதை கேட்கதான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் செய்வதை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் ஒருத்தருமே கிடையாது. ஸ்தோத்திரம். யோசேப்பை தேவன் உயர்த்துவதற்கு அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கதான காலம் வரைக்கும் அவன் பொறுத்திருக்க வேண்டியது அவசியமாக இருந்துச்சு. ஏற்ற வேலை வந்த பொழுது கர்த்தர் யோசேப்பை எகிப்தினுடைய அதிபதியாக மாற்றினார். இன்றைக்கு நமக்கான ஆசீர்வாதங்களும் நமக்கான உயர்வுகளும் நமக்கான நன்மைகளும் ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் வரைக்கும் அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கும். மனிதர்கள் கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு தேவன் அதை மறைத்து வைத்தார். ஆதி முதல் அந்த வரைக்கும் நடக்கக்கூடியதான எல்லா விதமான ஆசீர்வாத காரியங்களை, ஸ்தோத்திரம், மாற்றங்களை, உயர்வுகளை, ஸ்தோத்திரம், மிகப்பெரிதான ரகசியங்களை தேவன் மனுஷன் கண்டுபிடியாதபடிக்கு அவர் மறைத்து வைக்கக்கூடிய தெய்வமாக இருக்கார். ஏன்னா கண்டுபிடிச்சாக தான் நம்ம தமிழ் அடிச்சிருவோமே. 30வது வயசுல யோசேப்பு கண்டிப்பா எகிப்துக்கு ராஜாவா இருப்பான். இது எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனமா மாறி இருக்கும். ஸ்தோத்திரம். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடிக்கு அவர் மறைத்து வைக்கிற தேவனாக இருக்கிறார். மேன்மை பாராட்டாதபடிக்கு பலவீனமான பாத்திரங்களை தம்முடைய ஊழியத்திற்காக தெரிந்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். மேன்மை பாராட்டாதபடிக்கு, ஸ்தோத்திரம், எதிலெல்லாம் பலவீனமாக இருக்கிறாங்களோ, எதிலெல்லாம் குறைவோடு இருக்கிறாங்களோ அவர்களே அழைத்து தம்முடைய ஊழிய பாதைகளில் ஸ்தோத்திரம் நிறுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை பாருங்க. எல்லாருடைய வாழ்க்கை பாதையில் நன்மை உண்டாகும்படிக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடியதான ஒரு பெரிய நன்மையை தேவன் இந்த மாதத்தில் கொடுக்க போகிறார். ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய ஆணித்தனமான வார்த்தை பாருங்க. ஆதலால் பயப்படாதிருங்கள். வார்த்தை பாருங்க, அதை நன்மையாக முடிய பண்ணினார். என்னை விற்றதை குறித்தோ, நான் உபத்திரப்பட்டதை குறித்தோ, நான் நெருக்கப்பட்டதை குறித்தோ, நான் சிறைச்சாலையில் கிடந்ததை குறித்தோ கவலைப்படாதீங்க. நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு, ஸ்தோத்திரம், நம்முடைய வம்சம் உயிரோடு இருக்கும்படிக்கு தேவன் அதை நன்மையாக மாற பண்ணினார். இது எவ்வளவு பெரிய அழகான வார்த்தை பாருங்க. என்னை பழி வாங்கினவங்களை நான் பழி வாங்குவேன். ஸ்தோத்திரம். என்னை நெருக்கினவங்களை நெருக்குவேன், என்னை உபத்திரப்படுத்துவேன் என்றதால் அந்த வார்த்தையை யோசேப்பு சொல்லாதபடிக்கு, ஸ்தோத்திரம், தன்னுடைய எதிர்கால திட்டத்தை தேவன் நேர்த்தியாக நடத்தினார் என்பதை உணர்ந்தவனாக அதை நன்மையாக தேவன் மாற்றினார் என்பதை அந்த கர்த்தருடைய மனசை சொல்றான். இந்த காலை வேளையில இதை கேட்கதான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை பாதையில் சில நன்மையான காரியங்களை தேவன் இப்படி தான் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் நெருக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, உபத்திரவப்பட்டு, ஸ்தோத்திரம், கண்ணீர் சிந்தி, கதறி அழுதும் கூட உங்களுக்கு நன்மை என்பதே இல்லாதபடிக்கு இருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அந்த தீமை கொஞ்ச நாட்கள்ல நன்மையாக மாறப்போகிறது. அந்த தீமை உங்கள் வாழ்க்கை பாதையில் அநேகருடைய வாழ்க்கையை அது உயிர்ப்பிக்கக்கூடியதாக, உயர்த்தக்கூடியதாக, ஜீவனை கொடுக்கக்கூடியதாக அது மாறப்போகிறது. இன்னைக்கு இது கேட்கதான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொன்றையும் தேவன் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்து வைத்திருக்கிறார். அது மாறவே மாறாது. இன்றைக்கு இதை கேட்கதான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நீங்கள் எடுத்தால் வாசிக்கலாம். சங்கீதம் 78வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 23 25 வரைக்கும் வாசிக்கலாங்களா? சங்கீதம் 78 23 25 வரைக்கும். அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு, அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்கப்பட்டு வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலையும் வீச செய்து மாம்சத்தை தூளத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மடல்தனையாயும் வருஷிக்கப்பண்ணி அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களை சுற்றிலும் இறங்க பண்ணினார். கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தில் நடப்பாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. கர்த்தர் அதற்காகவே முன்னமே ஒரு திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். வனாந்தரத்தில்
விளைச்சல் கிடையாது, தானியங்கள் கிடையாது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விளைச்சல் கிடையாது, தானியங்கள் கிடையாது, தண்ணீர் கிடையாது, ஒதுங்குவதற்கு எந்த விதமான நிழலும் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க, மிக அழகாக நேர்த்தியாக தேவன் அவர்களுக்கான ஆகாரத்தை அந்த வனாந்தரத்தில் அவர் ஒழுங்கு பண்ணியிருந்தார். மனுஷன் கண்டுபிடிக்க முடியல. ஸ்தோத்திரம். மோசேக்கு நம்பிக்கை இல்லை, ஆரோனுக்கு நம்பிக்கை இல்லை. இத்தனை லட்சம் ஜனங்களை இந்த வனாந்தரத்தில் எப்படி நடத்த போகிறோம் என்றுதான அந்த மிகப்பெரிய கவலையும் மிகப்பெரிய பாரங்களும் ஸ்தோத்திரம் இவர்களை அழுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க, வனாந்தரத்தில் இத்தனை லட்சம் ஜனங்களும் ஸ்தோத்திரம் திருப்தியாக புசிப்பதற்கு தேவ தூதர்கள் உண்ணக்கூடியதான மன்னாவை தேவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தினார். ஸ்தோத்திரம். அன்றைய தேவன் ஆயுதப்படுத்தல, ஆதி முதல் அந்த வரைக்கும் எதெல்லாம் நடக்க வேண்டுமோ அதை தேவன் முன்னுமே அவர் மறைத்து வைத்தார். இருக்குது, ஆனால் உங்களுக்கு எப்போ கிடைக்குமோ அப்போ தான் கிடைக்கும். வனாந்தரத்தில் நடந்ததான அந்த இஸ்ரவேலர்கள் எதை சாப்பிட முடியும் என்று கவலைப்பட்ட பொழுது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வார்த்தை வருது, உங்களுக்கு தேவ தூதர்கள் உண்ணக்கூடியதான அந்த வானத்தின் மன்னாவை நான் கொடுப்பேன், அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, மெல்லிய மாவாக அரைத்து நீங்கள் பணியாரங்களாக சுட்டு சாப்பிடுங்க, ஸ்தோத்திரம், அப்பங்களாக சுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையானது கொடுக்கப்படுது. வார்த்தையை பாருங்க, தேவ தூதர்கள் உண்ணக்கூடியதான மன்னாவானது மாம்சமான மனிதர்களுக்காக அது மறைவாக வைக்கப்பட்டிருந்தது. ஸ்தோத்திரம். ஏற்ற வேளையில அது நன்மையாக வெளிப்பட்டது. வாசிப்போம் அதே அதிகாரத்தில் 25வது வசனம் வாசிக்கலாங்களா? ஸ்தோத்திரம். 78வது சங்கீதம் 25வது வசனம். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். ஸ்தோத்திரம். அந்த வனாந்தர பாதையிலே தேவனால அந்த உணவை கொடுக்க முடியுமானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பாதையில ஸ்தோத்திரம் ஆகார தரித்திரம், ஸ்தோத்திரம் வஸ்திரத்துக்கு தரித்திரம், ஸ்தோத்திரம் வீட்டுக்கு தரித்திரம், ஸ்தோத்திரம் என்னத்துக்கோ உணவுக்கு தரித்திரம்னு சொல்லி வரிசையா நமக்கு தரித்திரம் 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். குறைவு என்று சொல்லிக்கொண்டே இருக்க கர்த்தருடைய வார்த்தை சம்பூரணமாக அனுப்புகிறதான தேவன். ஸ்தோத்திரம். 30 லட்சத்துக்கு மேற்பட்டதான இஸ்ரவேல் ஜனங்களை ஸ்தோத்திரம் மிக அழகாக போஷித்தவர். ஸ்தோத்திரம். உணவை கொடுத்தவர். ஸ்தோத்திரம். உடுப்பதற்கான எல்லா விதமான காரியங்களும் ஆயத்தப்படுத்தினவர். அந்த 40 வருஷமும் அவளுடைய வஸ்திரங்கள் பழையதாய் போகவில்லை. ஸ்தோத்திரம். 40 வருஷமும் பாதரட்சைகள் தேய்ந்து போகல. திட்டம் பண்ணிட்டாரு, இந்த 40 வருஷமும் சட்டை புதுசாக தான் இருக்கும், இந்த 40 வருஷமும் உன் பாதத்தை தேயாது, இந்த 40 வருஷமும் நீ பசியினால் வருந்த மாட்டேன், இந்த 40 வருஷமும் உன்னை குளிரோ வெயிலோ சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்லி கர்த்தர் திட்டம் பண்ணி வைத்திருந்தார். அந்த வார்த்தையின்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் அளவும் அந்த வனாந்தரத்தில் நடந்த பொழுது குறைவில்லாதபடிக்கு நடந்தார்கள். ஆனால் அவங்களுக்கு குறைவு இருந்துச்சு. ஜெபிப்பதில் குறைவு, வேத வாசிப்பதில் குறைவு, சோதரம் ஆத்ம ரட்சிப்பில் குறைவு, கர்த்தருடைய காரியங்களில் குறைவு, முறுமுறுப்பு, கோபம், ஏமாற்றுறது, பின்வாங்கி போகிறது, ஸ்தோத்திரம் எல்லா காரியங்களிலும் குறைவோடு இருந்தாங்க. கர்த்தர் தம்மை நம்பி வந்ததான அந்த ஜனங்களை குறைவோடு நடத்தவில்லை. ஸ்தோத்திரம். யாரெல்லாம் முறுமுறுத்தார்களோ, யாரெல்லாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்களோ அவங்க தான் சோர்ந்து போனாங்க, அழிந்து போனாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு வந்திருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் விரும்பக்கூடியதான காரியத்தை சம்பூர்ணமாக கொடுக்கக்கூடியதான தேவன், சம்பூர்ணமாக அனுப்பக்கூடியதான தேவன் உங்களுக்கான ஏற்ற வேலைக்குரியதான எல்லா ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக வாழ்க்கை பாதையில் நிறைவேறுவதற்கு தேவன் முன்னமே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கை பாதையில் நிச்சயமாக உயர்வு உண்டு, நிச்சயமாக செழிப்பு உண்டு, நிச்சயமாக ஆசீர்வாதங்கள் உண்டு. வாசிக்கலாங்களா? ஸ்தோத்திரம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 13வது வாசிக்கலாங்களா? அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் பகல் முழுவதும் அன்று ரா முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற் காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. விடியற் காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையில் ஏராளமாய் இறங்கிற்று. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததுமில்லை, அதற்கு பின் இருப்பதுமில்லை. ஸ்தோத்திரம். அவைகள் பூமியின் முகம் முழுவதையும் மூடிற்று.
தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது. கனமழைக்கு தப்பியிருந்த கல்மழைக்கு தப்பியிருந்த நிலத்தின் பயிர்வகைகள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பட்சித்து போட்டது. எகிப்து தேசம் எங்குமுள்ள மரங்களிலும் வயல்வெளியின் பயிர் வகைகளிலும் ஒரு பச்சிலையும் மீதியாய் இருக்கவில்லை. ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தர் இதையும் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். ஒருவேளை நம்ம கீழ்ப்படியில, ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கை பாதையில கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமா, கர்த்தர் தம்முடைய சேனையாகிய ஒரு பெரிய கூட்டத்தை வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். 2வது அதிகாரம். ஸ்தோத்திரம். யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரத்துல 25வது வசனத்தை வாசிக்கலாங்களா? சீயோன் குமாரரே, 2வது அதிகாரம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். கர்த்தருடைய வார்த்தை பாருங்க. நேர்த்தியாக செய்கிறவர் அந்த நேர்த்தியில கீழ்ப்படியாததான ஜனங்களையும் தண்டிக்கக்கூடியதான ஒரு பெரிய சேனையை வைத்திருக்கிறார். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அவருக்காக மிகப்பெரிய சேனைகள் இருக்குதுனாக்க தேவ தூதர்கள் என்று நினைத்து கொண்டிருப்போம். தேவதூதர்கள் பெரிய சேனை தான். ஆனால் மாம்சமான மனிதர்களை சீர்படுத்துவதற்கோ அல்லது அவளை அழிப்பதற்கோ தேவன் வைத்திருக்கிறதான மிகப்பெரிய சேனையே இந்த 6 சேனை தான். ஸ்தோத்திரம். முதல் காரியத்தை பார்த்தீங்கன்னாக்க வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் இவதான் என்ன பண்ணாங்க, உங்களுடைய விளைவை பட்சித்து போடும். மனுஷன் பட்னியாகிறதுக்கு வேற எந்த ஒரு காரியமும் தேவை கிடையாது. விளைவை அழிக்கக்கூடியதான பச்சை கிளிகள் பழங்கள்லாம் சாப்பிட்றோம். பச்சை கிளிகள் பழத்தை சாப்பிட்றோம். வெட்டு கிளிகள் எல்லாம் பச்சையாக இருக்க புல்லை சாப்பிட்றோம். பச்சை புழுக்கள் இலைகளை அரிச்சு போட்டுறோம். இப்படிப்பட்டதான பெரிய சேனை அது ஒரு தேசத்துக்குள்ள வந்துச்சுனாக்க அந்த தேசத்துடைய ஜனங்கள் நிச்சயமாக அழிந்து போவார்கள். மறைத்து வைத்திருக்கிறார். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் எங்கள் ஊரில் வெட்டுக்கிளியே இல்லை. கர்த்தர் கீழ்காற்றை அனுப்புனா இந்த ஊருக்கும் வெட்டுக்கிளி வரும், இந்த ஊருக்கும் பச்சை கிளிகள் வரும், இந்த ஊருக்கும் முசுக்கொட்டை பூச்சி வந்துடும், பச்சை புழுக்கள் வந்துடும். வந்துச்சுனாக்க ஒரு இலைகளும் தானியங்களும் பழங்களும் உணவுப் பொருட்களும் மிஞ்சாதபடிக்கு எல்லாவற்றையும் பட்சித்து போட்டுவிடும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இவைகளெல்லாம் பட்சித்ததான அந்த வருஷத்துடைய விளைவை நான் அவனுக்கு திரும்ப கொடுத்துருவேன் எப்பனாக்க மனம் திரும்பும் பொழுது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறதான தேவன் இந்த நாளில் உங்கள் பாதையில் சகலத்தையும் நேர்த்தியாக செய்ய போகிறார். சில காரியங்கள் மறைவாக இருக்குது, எப்ப வெளிப்படும் தெரியாது, நிச்சயமாக வெளிப்படும். ஸ்தோத்திரம். நான் செய்வதை தடுப்பவன் யார் என்று கேட்கிறார். ஸ்தோத்திரம். உங்களை உயர்த்த வேண்டுமா? எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கான உயர்வை அவர் தேவன் கொடுப்பதற்காக ஆயத்தமாக இருக்கிறார். 13 வருஷம் இந்த யோசேப்பு காத்திருக்கிறான். 25 வருஷத்துக்கு மேலே ஆபிரகாம் காத்திருக்கிறான். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, தானியேல் காத்திருக்கிறான், எஸ்தர் காத்திருக்கிறான். எல்லாருமே காத்திருந்ததற்கு பிறகுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தன்னுடைய வாழ்க்கை பாதையில் பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு இது கேட்குதான கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்படி தேவன் வானத்தின் மன்னாவை கொடுத்து நம்மை போஷிப்பதற்கு வல்லவராக இருக்கிறாரோ அதை போலவே ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கை பாதையில் ஆசீர்வாதங்கள் பெருகுவதற்கும் இன்றைக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார், பெருக செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்க போகிற ஆண்டவரே, சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்வன் சொல்கிறீர்கள் கர்த்தாவே. என் வாழ்க்கை பாதையில் ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் பெருகட்டும், நன்மைகள் பெருகட்டும். ஆண்டவர் உயர்த்தப்படும்படியான கிருபையை கொடுங்கப்பா. நிறைய நெருக்கங்களுக்கு மத்தியில், பாடுகளுக்கு மத்தியில் ஆண்டவரே வாழ்க்கை பாதையில் கடந்து போய் கொண்டிருக்குது. என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எதிர்காலத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்கள் மறைவாக வைத்திருக்கிறீங்களே, நீங்கள் செய்வதை தடுக்க முடியாது வாசிக்கிறேன் கர்த்தாவே. இந்த காலையில் இல்லை ஆசீர்வதிப்பேன் வார்த்தையின்படியாக இல்லை ஆசீர்வதிக்கும்படியாக கடந்து வாங்கப்பா என்று சொல்லி கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்கலாங்களா? எல்லாருமாக முழங்கால் படிட்டு கர்த்தர் சமூகத்தில் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. வல்லமையுள்ள தெய்வமே மக்களாக நன்றி செலுத்துகிறோம். மகிமையுள்ளவரையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையுள்ளவரையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களோடு பேசியதான ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக, கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. இரக்கமுள்ள பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆண்டவரே கொடுத்த நல்ல பாலுக்காக நன்றி செலுத்துகிறோம், கொடுத்த நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஆண்டவர் ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொன்றையும் இந்த காலத்தில் நேர்த்தியாக செய்கிறதான் தேவன் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கை பாதையில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்திருக்க மகாபிரிதான் கிருபைக்காக இரக்கத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர கர்த்தாவே. மனுஷன் கண்டுபிடியாதபடிக்கு கர்த்தாவே எல்லாவற்றையும் கர்த்தாவே மறைத்து வைத்திருக்கிறேன். உமக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கை பாதையில் நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் வேறுகளையும் மறைத்து வைத்திருக்கிற மகாபிரிதான் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏற்ற வேலையில் கர்த்தாவே நீதாமே எங்களை உயர்த்த வேணுமா ஜெபிக்கிறோம். ஏற்ற வேலை ஆஸ்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. யோசேப்பு ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கை பாதையில் அநேக தீமைகளை ஆண்டவரே அவன் பெற்றிருந்தாலும் ஏற்ற வேலை வந்த பொழுது உயர்த்தப்பட்டதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்படிப்பட்டதான உயர்வுகள் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த நன்மை தீமையை நன்மையாக மாறப்பணின்னு சொல்லி அந்த மனுஷன் சொன்னது போல கர்த்தாவே நாங்களும் கூட எல்லா தீமைகளும் நன்மையாக தேவன் மாற்றி கொடுத்தார்னு சொல்லி சாட்சி சொல்லும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர கர்த்தாவே. வறட்சி நாட்களில் வனாந்தர பாதையில் எப்படி சாப்பிடுவோம் என்று சொல்லி கவலையோடு இருந்ததான கர்த்தருடைய பிள்ளைகளாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்தின் மன்னாவை கொடுத்து கர்த்தாவே நீ போஷித்தது போல பிள்ளைகளுக்கு கர்த்தாவே வானத்தின் சகல ஆசீர்வாதங்களை கொடுத்து நீதாமே போஷிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த ஆசீர்வாதங்களை எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது நிறைவாக கொடுக்கப்படும்படியான கிருபையை கொடுப்பீரார். இதனால வந்து ஜெபித்ததான துதித்ததான ஆராய்த்தான எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே பேர் பிராகத்தோடு ஆசீர்வதிக்கிறோமா ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. இந்த நாளுக்கு முழுமையான ஆசீர்வாதமானது எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அது நிறைவாக கொடுக்கப்படும்படியான கிருபையை கொடுப்பீரார். ஆண்டவரே இந்த மதியம் நடக்க இருக்குதான அந்த ஊழியர்களை ஆசீர்வதிங்க. நீதாமே தலைவராக வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தடைகளை அகற்றி போடுங்க, இடையூறு அகற்றி போடுங்க. ஆண்டவரே சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நாமத்தை பகிர்ந்து கொள்ள முடியாத கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாவ சாப கட்டுகள்ல வியாதியின் கட்டுகள்ல நெருக்கங்கள்ல உபத்திரங்கள் சிக்கி தவிக்கிற எல்லா ஜனங்களை விடுவிக்கும்படியான கிருபையை கொடுப்பீராக. ஜெய் கிறிஸ்துவானவர் எங்கள் முன்பாக நீ போக வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களும் சம்பத்தில் ஒப்புக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே 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 ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே நித்திய நித்தியமாய். அல்லேலூயா அல்லேலூயா கிருபையும் சமாதானம் அவருடைய அளவற்ற அன்பும் இரக்கமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம்மோடு கூட நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.